வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அரசு ஊழியர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு, அதாவது ஸ்டாலினை எதிர்க்கட்சியாக உட்கார வைப்போம் அப்படின்னு சொன்ன அறிவிப்பு, அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திமுக ஆட்சியில் நாங்கள் எவ்வளோ பண்ணணும்னு பட்டியலிடுறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பட்டியலை போடுறாரு. சரி, உண்மை நிலவரம் என்னங்கிறது அரசு ஊழியர்களுக்கே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னா அவங்க திமுகவுக்கு தான் பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கலைஞர் ஆட்சியில் தான் ஆசிரியர்களுக்கு நிறையா சலுகையெல்லாம் கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு அந்த நிலவரம் எப்படி இருக்குது அதை பேச, அதாவது அரசு ஊழியர்களை திமுக வஞ்சிக்கிறதுன்னு பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி, அதாவது குறிப்பாக அதிமுகவுக்கு அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த தகுதி இருக்கான்னு கேட்டால் ரொம்ப அதிகமாக போயிடும். அந்த விளக்கத்தை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமான்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுக்கு டிஏ நிறுத்தமாகட்டும், லீவ் சரண்டர், இப்படி நிறைய அம்சங்களை கடந்த கால அதிமுக ஆட்சி கொடுக்கல. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பணி ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 60 மாதம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த பணிக்கொடை அவங்களுக்கு கொடுக்கல அதிமுக ஆட்சியிலேயே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு அரணாக இருக்கிறோம். நான் அரசு ஊழியர்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். எஸ்மா டெஸ்மா சட்டத்தை போட்டு ஒரே நாளில் அரசு ஊழியர்களை வீடு வீடாக போய் அரெஸ்ட் பண்ணது அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி. இங்கே சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு எல்லாத்தையும் புது ஆளை போடுறாங்க. நிறைய பேரை புதுசாக ஆளை போட்டு ஓட்டினாங்க. அப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை, வேலை செய்வாங்க, எல்லாம் தூக்கிடுவேன். அப்போ பெரும்பாலும் மக்கள் என்னென்னா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, வெளியில் அரசு ஊழியர் மேலே இயற்கையிலே கோபமாக இருப்பாங்க. அரசு ஊழியர் அங்கே போனோம்னா மரியாதை நடத்த மாட்டுறாங்க, அப்படிலாம் நிறைய குறை மக்களுக்கு இருக்குது. அரசு ஊழியர்கள் முற்றிலும் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதுலேயும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, லஞ்ச வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா துறையிலும் இருக்க மாதிரி அங்கே சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ மக்களுடைய பெரும் கோபம், அரசு ஊழியர்களோட கோபம், பரவாயில்ல ஜெயலலிதா செஞ்சது சரின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி கலைஞர் அரசு முதல்ல நம்ம உங்களுக்கு இடஒதுக்கீடுனா கூட பார்த்தீங்கன்னா 31% கொண்டு வந்தது கலைஞர் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சட்டநாதன் கமிஷனை போட்டு 51 ஆக்குனார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா சமூக நீதி காத்த வீராங்கன்னு 69% ஆக்குனாங்க. திராவிட கட்சிகள் ரெண்டும் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இன்னைக்கு திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 520 வாக்குறுதிகள் தந்தாங்களே அதையெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கும்போது, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழர்களுடைய உரிமைகளை நிறையா காவு கொடுத்ததை நம்ம மறக்க முடியாது. இவங்க அதாவது சிஏஏக்கு ஆதரவு தெரிவித்ததாகட்டும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உதயமின் திட்டத்தில் போய் கையெழுத்து போடுறதாகட்டும். ஏன்னா உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டால் தான் இங்கே மாதம் கணக்கெடுக்கிற முறை மின்சாரம் அதை மாற்றினது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ மின்சார கட்டணம் ஏறுனா செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாதுங்க, நம்ம இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டோம், சென்ட்ரல் சொன்னால் நம்ம கேட்கணும். அது அதிமுக ஆட்சியில் தான். நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் அதை முதல் அமுல்படுத்தினது அதிமுக ஆட்சியில் தான். அப்போ பிஜேபியுடன் இந்த அதிமுக துணையாக நின்ற போது பல விஷயங்களை பண்ணாங்க. அது இப்போ திமுக அதனால தானே சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் உங்களை பற்றி தெரியாதான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இந்த அரசு ஊழியர் அப்படின்னு வரும்போது 2016 பே கமிஷன் போடுறாங்க. இந்த 2016 பே கமிஷன் போட்ட உடனே அப்போ இபிஎஸ் அரசாங்கம் அது கிட்டத்தட்ட 21 மாதம் 2017 வரைக்கும் அதை அப்படியே வச்சிருந்து கடைசியாக தான், அதுவும் கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம், கோர்ட்டே சொன்னிச்சு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா பே கமிஷனை, அப்படி சொல்லி தான் பே கமிஷன் வாங்கினாங்க அரசு ஊழியர். அதனால் அதிமுக அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக நடந்ததுங்கிறத அரசு ஊழியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏ திருத்தத்தை அமுல்படுத்தாது யார்? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லீவ் சரண்டர்லாம் நீங்கள் போய் அரசு ஊழியரை கேட்டால் கதறிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பண்ணாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட், இப்படி நிறைய விஷயங்களை அரசு ஊழியர்கள் மீது திணித்தது அதிமுக. மறுக்க முடியுமா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம சமீபத்தில் சொல்லுவோம், இப்போ இதே கலைஞராக இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னா, கலைஞராக இருந்ததுன்னா இந்த ஆசிரியர் போராட்டம் நடந்தது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த ஆசிரியர் கடைசி வரைக்கும் அவங்க கோரிக்கையை கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பத்தோடு வந்துட்டாங்க சென்னைக்கு. சிந்தாகரிப்பேட்டையில் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வெளியே நிற்கிற அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டுக்குள்ளே பண்ணி அது பெரிய வீடியோ எடுத்து போட்டாங்க. நம்ம அப்பயே சொன்னோம், இது சின்ன மேட்ருங்க, சிஎம்கிட்ட சொல்லி ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஏன்னா நம்மை பொறுத்தவரை இந்த அரசு, திமுக அரசை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் காது கொடுத்து கேட்குறாரு. அது சில சமயம் அந்த கம்யூனிகேஷன் கேப்பாக இருந்தாலும் எப்படியோ போயிடுது. உதாரணமாக சாம்சங் பிரச்சனை,
சாம்சங் பிரச்சனையில் விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லாமே அங்கே உட்காடுறாங்க. போக வேண்டிய அதிமுக என்னாச்சு கேட்டால் வந்து அவர் போனார். எடப்பாடி பழனிசாமி போயிருக்கணுங்க. அப்போ இன்னொன்று நம்ம சொல்கிறோம், திமுக மோசம்னா அதிமுக மோசம், திமுகவையும் சொல்லணும். திமுக ஸ்டாலினுக்கு இது முதல்லயே தெரிஞ்சிருந்ததுன்னா ஸ்டாலின் அவர்கள் இதை உடனே தீர்த்திருப்பாங்க. அவருக்கு தெரியும் சீரியஸ்னஸ். ஆனால் என்ன பண்ணுறாரு, டிஆர்பி ராஜா அவர் வந்து பேசிட்டு வெளில வந்து சொல்கிறாரு, 12வது படித்தவங்களுக்கு 80,000 ரூபா சம்பளம் தராங்க. இது சொல்லலாமா? அவர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அரசு போய் முதலாளிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சிஎம்க்கு தெரிஞ்சு அவர் வந்து தலையிட்டு அப்புறம் கூட்டணி கட்சிகிட்டலாம் பேசி அது சுமூகமாக முடிஞ்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் வந்தது. இதுக்கு காரணம் என்ன? இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும். ஏன்னா ஸ்டாலினுக்கும் உதயநிதி, கனிமொழி இவங்கெல்லாம் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. சில அதிகாரிகளுடைய அலட்சிய காரணத்தால் திமுகவுக்கு அது கெட்ட பேர். திமுக கெட்ட பேர் தான் நம்ம சொல்லுவோம் சாம்சங் பிரச்சனையில். அதை எடப்பாடி ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும், பண்ணல. ஒருவேளை இவரும் போய் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டோடு நின்று போராட்டம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்க. மெகா கூட்டணி வைப்போம், மெகா கூட்டணி வைப்போங்கிறாரு. எங்கே மெகா கூட்டணி? ஏங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் உங்களை கூப்பிட்றாரு மது ஒழிப்புக்கு, நான் உடனே வரேன்னு கார் எடுத்துகிட்டு போயிட வேணாமா? ஜெயலலிதா போல மூப்பனார் வீட்டுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜெயலலிதா மூப்பனார் வீட்டுக்கு போனாங்களா இல்லையா? வரலாறு. ஜெயலலிதா மூப்பனார் வீட்டுக்கு போகிறாங்க, அது யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் ஜெயலலிதா வருவாங்களான்ட்டு. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே இறங்கி போகிறாங்க. நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க? இல்லை விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்கள் வீட்டில் வந்து அழைச்சாதான் நான் பண்ணுவேன்னா என்ன அது? அதனால் திமுக முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கூப்பிடுப்பா பேசுவோம்னு சொல்லி பேசி ஈஸியாக முடிச்சிட்டாங்களே. மது ஒழிப்பு மாநாடு வச்சு எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள்கிட்ட கையில் கொடுத்தாரு, ஏன் நீங்கள் பயன்படுத்திக்கல? அதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் டிஏ விஷயத்துலையும் அந்த சரண்டர் விஷயத்துலையும் இதிலெல்லாம் நீங்கள் எடுத்த குளறுபடிகள் நடந்ததா இல்லையா? அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த 2 அரசாங்கத்தை பார்த்தா திமுக ஆட்சியில் தான். அரசு ஊழியரை ஒத்துக்குவாங்க. இப்போ சில சங்கடங்கள் இருக்கலாம், ஆனால் அரசு ஊழியரை வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணிங்க பாருங்கள், அதெல்லாம் அரசு ஊழியர் மறக்கவே மாட்டாங்க. இப்போ சாம்சங் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக தொழிற்சங்கத்தை கைது பண்ணாங்க. அதுவே தவறு. கலைஞர் இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த தொழிற்சங்க கம்யூனிஸ்ட்லேயே அங்கே கொஞ்சம் பேசி ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஆனால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா கலைஞருக்கு வந்து நேர்க்கப்போக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதானா தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்க அதிகாரி அந்த அமைச்சர்கள் நான் போகிறேன்ட்டு போய் இந்த மாதிரி மொக்க வாங்கிட்டு வராங்க. வேறு என்ன பண்ணுறது? இது ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியும். இப்படி ஒரு சம்பவம் இல்லை, நிறைய சம்பவம். திமுக ஆட்சியில் குளறுபடி. இன்னொன்று சொல்கிறோம், மரக்காணம். இப்போ கல்வராயன் மலையில் போய் சிஎம்ஏ கொஞ்சம் விசிட் பண்ண சொல்லுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. மரக்காணம் நடந்திருக்கக்கூடாது, நடந்தது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி எப்படி நடந்தது? இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துமா இல்லையா? திமுகவுக்கு தான் சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம திமுக அதிமுக நல்லா இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்கோம். இவங்க ஆட்சியிலையும் பிரச்சனை இருந்தது, அவங்க ஆட்சியிலையும் இருந்தது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ரைட்டு. ஸ்டெர்லைட் இப்போ உடனே இவங்க கேட்குறான், ஸ்டெர்லைட் இல்லை சுட்டு கொண்டீங்களே யாரை, என்னாச்சு? சாத்தான்குளம் பிரச்சனை என்னாச்சு? இன்னும் குறிப்பாக சொன்னால் பல்வீர் சிங் விஷயத்தில் போட்டு எல்லாத்துக்கும் பல்ல பிடுங்கினார். அதை போராடினது வந்து கம்யூனிஸ்ட்டும் அவங்க தான், மற்றவங்க தான். எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே சொல்லியே. கொஞ்சம் சொல்லி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொன்னாரா? அங்கே இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா வந்து அவர் ரொம்ப சூப்பர்னாரு, சொன்னாரா இல்லையா? மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுக ஏன் இவ்வளோ முட்டு கொடுக்குது? ஒன்று வேணாங்க. ரொம்ப வருத்தமான செய்தி என்னென்னா, ஆளுநர் உரை நடக்குது. ஆளுநர் வந்து அண்ணா, பெரியார், கலைஞர் இவர்கள் பேரை உச்சரிக்கவில்லை. நீங்கள் நல்லா பாருங்க, நீ கூட பாருங்க, நம்ம அன்றைக்கே காலையில் நம்ம தான் செய்தி போட்டோம். நம்ம நல்லா தெரியுது, ஆளுநர் வரத்துக்கு முன்னாடி குடுகுடுன்னு வெடி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. சரி, வெளியில் வந்தாரே, வந்து என்னங்க சொல்லணும், என்ன சொல்லணுங்க? ரொம்ப வருத்தம். எடப்பாடி பழனிசாமி நம்ம அதுதான் ரொம்ப கோவம் வருது. வெளியில் வந்துட்டு நீ என்ன சொல்லணும்? ஐயா அந்த மாதிரி ஏங்க உங்கள் எம்ஜிஆருங்க, நீங்கள் அண்ணா பேர் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் என்ன இருந்தாலும் தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன, அதுக்கு என்ன திரும்ப சொன்னார்? அவர் சூப்பரான பதில் சொன்னார். என்னங்க இந்த மாதிரிலாம் அண்ணா பெரியார் இல்லையா, அதை பற்றி தெரியாத, நான் ஃபுல்லாக அவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக நான் படிக்க முடியுமான்னு கேட்குறாரு. சரி, படிக்க முடியாதுங்க, கேட்குறாங்களே நிருபர், அப்படியா சொன்னாங்க அப்படின்னு பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலை? இன்னும் குறிப்பாக ஆளுநருக்கு முன்னாடி ஏன் நீங்கள் ஓடி வந்தீங்க? ஏன்னா ஆளுநர் வந்ததுக்கப்புறம் வந்து ஆளுநருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆளுநர் ஓட போகிறாருன்னு தெரிஞ்சு முன்னாடி வரீங்க. இது என்னங்க நியாயம்? தமிழ்நாட்டில் தமிழ் இது பாடுறதுக்கு முன்னாடி வெளில வராரு மரியாதை இல்லாமல் ஆளுநர், எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இங்கே நம்ம யார் யார் தலைவராக கொண்டாடுறோமோ அந்த தலைவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒன்றும் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி மறைந்த இவங்க இது கட்டபொம்மன் இவங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருதுங்கிறாங்க. நீங்களும் தான் ஆட்சிட்டு இருந்தீங்க, பாடப்புத்தகத்தில் அதெல்லாம் நீ எப்படி இல்லாமையா இருக்குது? அது அப்பட்டமாக சொல்கிறாரு. தமிழ்நாடு தமிழகம்ங்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? ஆளுநர் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் கேட்கலாம், ஆமாங்க பிரச்சனைங்க, கண்டிச்சா ஈடி வந்துச்சுன்னா அவர்கிட்ட தான் நிறையா கோப்புகள் இருக்குது. இன்னும் தானே இது இல்லையா, மறுக்க முடியுமா? ஒன்றும் நான் வேங்கை வயல் மேட்ரு இது வரைக்கும் ஏங்க கண்டுபிடிக்கல? நீங்கள் போய் களத்தில் நின்னீங்களா? திமுக குறை சொல்கிறீங்களா? ரைட்டு, திமுக ஆளுங்கட்சி குறை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் களத்தில் நிற்கல? இது வரைக்கும் பதில் இருக்கா? சுங்குவார் சத்திரத்தில் பிரச்சனை போனீங்களா?
அதாவது மெரினா பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசாக கையாண்டாரா? சும்மா ஒரு அறிக்கை. எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேலத்தில் உட்காந்து அறிக்கை பண்ண எப்படிங்க கட்சி நல்லாயிருக்கும்? கேட்டால் யாரையும் சேர்க்க மாட்டோம். சரி, அது உங்கள் இஷ்டம். ஒரு நாள் பிஜேபியோட கூட்டணிங்கிறீங்க, இன்னொரு நாள் ஒத்த கட்சியோட கூட்டணிங்கிறீங்க. உண்மையிலேயே உங்கள் ஸ்டாண்ட் என்ன? மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? திமுக மேலே குறை சொல்ல 1000 இருக்குதுங்க. நீங்கள் பண்ணுற பிரச்சனையினால பரவாயில்லப்பா, திமுகவே பெட்டர்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. மோடி யார் நம்ம ஆளுநர், இது 2 பேரை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்டாலினே பெட்டர்ப்பா, முடிஞ்சு கதை. தொடர்ந்து சொல்கிறோம், ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு கொடுப்பனையான முதலமைச்சர் இருக்கவே மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் இவர் வந்து அணுகிற விதம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நீங்கள் ஜெயலலிதா அம்மா அணுகிற விதத்துக்கும் கலைஞருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸ்டாலின் அதில் வித்தியாசமாக, ஏன்னா அவருக்கு நாலேஜுக்கு போனால் கூப்பிட்டு பேசுகிறார். அவர் நாலேஜுக்கு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. சாம்சங் பிரச்சனைலாம் ஈஸியாக முடிய வேண்டியது, அவர் நாலேஜுக்கு போக லேட்டாகுது. கம்யூனிகேஷன் கேப் இருக்குது. சில விஷயம் வந்து அவரையும் எல்லை மீறி போயிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த வேணும்னு தான் நம்மளும் சொல்கிறோம். அது நல்லா திமுக நல்லது. ஆனால் திமுகவுடைய பாய்ச்சல் பாருங்கள். இப்போவே அந்த கூட்டம், இந்த கூட்டம், நேரு, இவங்க நம்ம உதயநிதி தலைமையில் அது ஒரு கூட்டம். இப்போ தேர்தல் முகவர்கள் கூட்டம் 20ஆம் தேதி 200 இலக்கு. யாரையும் ஏகம் தேமுதிக வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க சார். அப்போ ஏற்கனவே இருக்க கூட்டணி மட்டும் இல்லாமல் தேமுதிகவையும் உள்ளே எடுக்கிறாங்க. அப்போ இப்படி அப்போ வேறு கட்சியே இல்லையே தமிழ்நாட்டில். வேறு என்ன இருக்குது? அதிமுக அது அவங்க உட்கட்சி சண்டை அது இருக்குது. வாக்கு அது ஒரு 25% வச்சுக்கோங்க. பிஜேபி அதுக்கு ஒரு 10 ஓட்டு கூட தேராது. விஜய் அவருக்கு வந்து இன்னும் நிரூபிக்கல, எவ்வளோ ஓட்டு வரப்போகுதுன்னு தெரில. அவர் நடைபயணம்லாம் போனால் என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு பெரிய கட்சி அது திமுக. அப்போ அடிக்கிற எந்த காற்று அதிகமாக போகுது அங்கே தானே மக்கள் சாய்வாங்க. என்ன யோசிக்கிறாங்க? திமுக வைத்து யாருமே இல்லை போடுதுப்பா. தொடர்ந்து நம்ம இதான் சொல்லுவோம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் செய்யவில்லையே அப்படிங்கிறனால தான் ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார். ஸ்டாலின் வந்து அரசு ஊழியர்களை சூப்பராக வாழ்வித்தார் நம்ம சொல்லலை. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு இவரே பட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? தொடர்ந்து ஜெயலலிதாச்சியா கலைஞராச்சியானா நீங்கள் இப்போ கருத்து கணிப்பு புள்ளி வர எது வேணா எடுங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓட்டு போட்டாங்கன்னாவே அதிகமாக தபால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திமுக தான் நிறையா இருக்கும். அதனால் அது வந்து திமுகவை நீங்கள் இது பண்ண முடியாது. இந்த சில பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள், போக்குவரத்து தனியார் மயமாக்கல், ரைட்டு. இதை வந்து தொடங்கி வச்சது யார்? இந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இருக்கும்போது நடக்கலையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாம் தான் அது தவறு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாராகிறது பிஜேபி பாலிசி. அது இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக அதான் பண்ணுறீங்க. இப்போ சென்னையில் வந்து பஸ் விட்றேன்னாங்களே, அப்புறம் கடும் எதிர்ப்புக்கு நடுவில் பின்வாங்கிட்டாங்க. அப்புறம் அங்கே வேலைக்கு எடுக்கிறவங்கள வந்து ஒப்பந்ததாரர்களாக எடுக்கிறேன்னீங்க, அதுவும் தவறு. இன்னொன்று ஓய்வூதியம், இதுதான் முக்கியங்க, மறந்துட்டோம். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டங்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அடிச்சுட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது யார்? ஜெயலலிதாம்மா. அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அது நல்லதா தீமையாங்கிறது அது பழசு பேசலாம். ஆனால் இதை கொண்டு வந்தது யார்? இப்போ திமுக வந்து கொடுக்குறேன்னு ரைட்டு. பிடிஆர் வந்தோடனே என்ன சொன்னார்? ஐயா கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றும் முடியாதையா, கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன காரணம், ஏங்க கஜானாலாம் தொடச்சிட்டு போயிட்டார். அவர் கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டார். குறிப்பாக சொல்லணும், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்தது? 2017 ஜிஎஸ்டி, 2020 மார்ச் மாதம் ஓபிஎஸ் நிதி அமைச்சராக இருக்கார். 4500 கோடி ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஸ்ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொன்னாரா இல்லையா? இது வரைக்கும் அந்த தொகை வரல. எப்போ? 2026 மார்ச் மாதம் கேட்டு இப்போ 2024 4500 கோடி வரல. ஒரே ஒரு மேட்ரு கொடுங்க, எவ்வளோதான் மேட்ரா? என்னங்க பேசுகிறீங்க? அவங்க அங்கே இருந்துக்கிட்ட பிஎம்ஸ்டியில் வந்து நீங்கள் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபண்டு கொடுப்போங்கிறாரு மோடி. அது எப்படி? இது கல்விங்கிறது மாநில பட்டியல், அது எப்படி நீங்கள் வந்து மத்திய அரசு பட்டியலாக போடுவீங்க? இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் பார்த்தீங்களா, அதாவது சமஸ்கிருதம், அது ஹிந்தி, இதை மட்டும் கற்றுக் கொடுக்க ஸ்கூல் நீ நிறைய ஆரம்பிக்கணுங்கிறீங்க. தமிழ் வந்து ஒழிக்க ட்ரை பண்ணுறீங்க. இன்னொரு வருத்தமும் இருக்குது. தமிழ்நாட்டில் அது திமுக அரசு பண்ணணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எப்பயுமே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் வேணால் நீங்கள் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது நிறைய பேர் ஸ்கூல் ஆரம்பித்தவங்களாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் ஆங்கில வழி கல்வியை ஆரம்பித்தாங்க. தமிழ் வழி கல்வியில் இருக்கவங்கெல்லாம் படிச்சுட்டாங்க. ஆங்கில கல்வியில் ஆரம்பித்தவங்கெல்லாம் இன்றைக்கி பல கோடிக்கு சொத்தாயிடுச்சு. ஆனால் என்ன சிக்கல்னா, அந்த பள்ளிகளில் தமிழ் பெரும்பாலும் நிறையா பள்ளிகளில் கற்பிக்கப்படுவதில்லை. திமுக அரசு இருக்கும்போது இதை திமுக அரசு கவனம் எடுக்கணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஜிஓ போட்டால் போதும். என்ன ஜிஓ? இந்த மாதிரி தமிழை வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சப்சிடி தருவோம். இப்போ வல்லுநர்களாக என்ன சொல்கிறாங்க? மொத்தமே இப்போ 56 கோடி தாங்க ஆகும். அதை மட்டும் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா பல ஸ்கூலில் தமிழை சொல்லி தருவாங்க. இதை திமுக அரசு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து திமுக ஏதோ ஒரு கட்சி இப்போ திமுக இருந்தாலும் திமுக அந்த கோரிக்கையாக வைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சங்கடம் கொண்டு என்னோட நிறைய இடத்துல ஸ்கூல்லாம் தமிழ் இல்லைங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான்.
அந்த தமிழ்ங்கிற ஒன்றை வச்சிங்கன்னா நீங்கள் சப்சிடி கொடுப்பேன்னா இது கொஞ்சம் ஏற்றம் பெற்றிருக்கும். இந்த மாதிரி 2 பிரச்சனையும் இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவை வந்து தோற்கடிப்பதற்கு அரசு கொம்பு சீவலான்னு அது முடியாதுங்க. அரசு ஊழியர்களுக்கு தெரியும் நிறையா அவங்களும் மோசம் இவங்களும் மோசம், அவங்களாம் பகுத்தாய்வு தான் பண்ணுவாங்க. அதனால் இது மோசம் அது மோசம் 2 பேரும் சில தவறுகளும் பண்ணியிருக்காங்க, நல்லதும் பண்ணியிருக்காங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்றவர் முழுக்க திமுக அப்படின்னா திமுக நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை. பட் யார் நல்லது பண்ணியிருக்காங்கிறத மக்கள் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.